நியாய விலைக் கடைகளில் பொருட்களை பாக்கெட்களில் வழங்குவது தொடர்பாக அனைத்து துறைகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த திருவதி செல்வம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஆய்வு மேற்கொண்ட பொருட்களின் இருப்பு குறித்து அதிகாரிகளிடம் ராதாகிருஷ்ணன் கேட்டறிந்தார். தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்புடன் பணிகளை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவற்றை சீராக விநியோகம் செய்வது குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார். கிடங்குகளில் இருந்து நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்களின் வரத்து குறைவாக இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நியாய விலைக் கடைகளில் பொருட்களை பாக்கெட்டுகளில் வழங்குவது தொடர்பாக அனைத்து துறைகளிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். எந்த துறையிலையும் எல்லாமே பர்ஃபெக்ட்னு நம்ம சொன்னால் அந்த துறை தவறான கணக்கீடு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய 34,000க்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும்போது கடைகளை புதுப்பிக்கணும். 4,466 கடைகள் புதுப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இன்னொரு மாதிரி கடை பார்க்குறோம். ஆனால் எப்போவுமே நாங்கள் அடக்கி வாசிக்கும் போது என்ன சொல்லுவோம், 35,000 கடை இருக்கும்போது 7ல் ஒரு கடை பண்ணியிருக்கோம். ஆனால் முதலமைச்சர் காணிக்கினங்க ஆண்டொண்டுக்கு 5,000 கடைகள் ஒரு புது பொலிவுடன் மல்டி சர்வீஸ் சொசைட்டி மாதிரி ஆகக்கூடிய லெவலில் மாறணுங்கிறது எங்களோட கருத்து.